பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நீண்ட இடைவெளிக்கு அப்புறமாக நான் திரும்பவும் உங்களோடு சந்திக்கிறதுக்காக வந்திருக்கிறேன். இடையில் கொஞ்ச நாள் வர முடியாமல் போச்சு, சில ஊழியத்தின் வேலைகளுக்காக. ஒரு சிலர் இதை தொடர்ந்து நம்ம ப்ரோக்ராமை பார்க்குறவங்களுக்கு தெரியும். உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஊழியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு சொல்லி எலியாஸ் மினிஸ்ட்ரி, எலியாவின் ஊழியங்கள் அப்படிங்கிறதான ஊழியத்தை உத்தரப்பிரதேச மாநிலத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நமக்கு கர்நாடகாவிலையும் ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது போக ஆந்திராவில், இப்போ இங்கே தமிழ்நாட்டிலையும் ஊழியங்கள் செய்கிறோம். ஆனால் குறிப்பாக கர்நாடகா, உத்தரப்பிரதேசம் இந்த 2 இடத்துல ஊழியங்கள் நமக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அதிலும் அதிகமாக உத்தரப்பிரதேசத்தில் நம்ம உடன் ஊழியர்களை கொண்டு ஒரு சின்ன ஆசிரமம் போல் அங்கே செட்டப் ஒன்று வச்சுருக்கிறோம். அங்கே ஒரு ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்குது. இது நமக்கு மும்பையில் ஆஃபீஸ் வச்சு மையமாக மும்பையில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று வச்சுருக்கிறோம். இப்போ அங்கேருந்து நம்ம ஊழியங்களை எல்லாம் வெளியில் அனுப்பிக்கிட்டு இருக்கோம், ஊழியர்கள். இப்போ நீங்கள் உத்தரப்பிரதேச ஊழியத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கிட்டத்தட்ட ஒரு 7 வருஷத்துக்கு மேலே நம்ம உத்தரப்பிரதேசத்தில் சோன்பத்ராங்கிற ஜில்லாவில் ஊழியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ அங்கே ஊழியத்தில் நிறைய விதமான சூழ்நிலைகளை நாங்கள் அங்கே சந்திக்கிறோம். இப்போ இத்தனை நாட்கள் கொஞ்சம் நமக்கு இடைவெளியானதுக்கு காரணம் என்னென்னா, ஊழியத்தினுடைய வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால உங்களோட பேச முடியாமல் உங்களுக்கு உங்கள் கர்த்தருடைய வார்த்தை சொல்ல முடியாத ஒரு இடைவெளி ஏற்பட்டது. அதுக்காக நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிட்டேன். சில பேர் ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அதுக்கு காரணம் ஊழியத்தினுடைய வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருந்தது, நேரம் கிடைக்கல. நான் விசுவாசிக்கிறேன், நம்ம தொடர்ந்து நான் உங்களோட பேசுகிறதுக்கான முயற்சிகளை எடுப்பேன். எனக்காக ஜெபிச்சுக்கோங்க. இன்றைக்கி நான் ஒரு சில காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிலர் இந்த ஊழியத்தை தாங்கிறவங்க உண்டு. கர்த்தருடைய ஒரு சிலருடைய இருதயங்களை எழுப்பி இருக்கிறாரு. ஒரு சிலர் மாதம் ஊழியத்தை தாங்குகிறாங்க. ஒரு சிலர் எப்போவாது அவங்களால முடிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஹெல்ப், சின்ன உதவிகளை செய்கிறாங்க. இப்படி நம்முடைய ஊழியத்தை தாங்குகிற ஒரு சிலர் உண்டு. இன்னும் சில பேர் ஜெபத்தில் ஊழியத்தை தாங்குகிறாங்க. ஒரு சிலர் ஃபோன் பண்ணி எங்கிட்ட பேசுவாங்க, உங்களுடைய ஊழியத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோன்னு சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷம், உங்களால் இயன்ற காரியங்களை நீங்கள் ஊழியத்துக்காக செய்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இப்போ இந்த ஊழியத்தை பற்றின சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா நிறையா காரியங்கள் உங்களுக்கு தெரியாது. உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா அப்படிங்கிற ஒரு ஜில்லாவில் சாகஞ்ச் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. இந்த சோன்பத்ரா ஜில்லாவில் சாகஞ்ச், இந்த சாகஞ்சுங்கிற பகுதியில் அந்த கிராமத்தில் நம்மளுடைய ஊழியத்தை அங்கே மையமாக வச்சுருக்குறோம். இப்போ அங்கே இருந்து ஃபீல்டுக்கு வெளியில் ஊழியங்களுக்காக போவோம். இப்போ நம்ம இடத்துக்கு மாதத்தில் 4வது சனிக்கிழமை, ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை இங்கே கூட்டம் உபவாச கூட்டம் நடத்திக்கிட்டு இருக்கோம். இங்கே தூரத்தில் இருந்தெல்லாம் வருவாங்க. இப்போ நாம் நடத்துகிற இடம் எங்கே இருக்குதுன்னா, நம்மளுடைய சென்டர் எங்கேன்னா உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா ஜில்லாவில் சாகஞ்சுங்கிற கிராமம். இப்போ இந்த கிராமத்துக்கு இந்த மாதத்தில் ஒரு முறை 4வது சனிக்கிழமை நடக்கிற இந்த உபவாச கூட்டத்தில் கலந்து கொள்கிறதுக்காக பீகார்லேருந்து ஒரு சிலர் வருவாங்க. இன்னும் ஜார்க்கண்ட்லேருந்து ஒரு சிலர் வர்றாங்க. இன்னும் மத்திய பிரதேசத்துலேருந்து ஒரு சிலர் வருவாங்க. இது எல்லாமே ரொம்ப பேக்வேர்டு ஏரியா, ரொம்ப பிற்படுத்தப்பட்ட பகுதியை சேர்ந்தவங்க. நீங்கள் உங்களுக்கு ஒரு வேளை மேப்பு பார்க்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னா விந்திய மலை அப்படின்னு விந்திய மலை தொடர் இருக்குது. இந்த விந்திய மலையில் தான் இந்த சோன்பத்ராங்கிற ஜில்லா இருக்குது. இந்த சோன்பத்ரா ஜில்லாங்கிறது மலைக்கு மேலே இருக்குது. ஒரு மலை மேலே இருக்கிற ஒரு பெரிய ஜில்லா அது. அந்த ஜில்லாவில் இது எப்படி இருக்குதுன்னா, மலையை விட்டு வலது பக்கமாக அப்படியே இறங்கணுன்னா பீகார் வந்துடும். அந்த மலைக்கு பின்னாடி இறங்கணும் அப்படின்னு சொன்னோன்னா உங்களுக்கு மத்திய பிரதேசம், ஒரு பக்கம் ஜார்க்கண்ட் வந்துடும். இப்போ மலைக்கு இந்த பக்கம் இறங்கணும்னா மத்திய பிரதேஷ் வரும். அதாவது மத்திய பிரதேஷ், இங்கே ஜார்க்கண்ட், அப்படியே போனால் பீகார், இப்போ இங்கே உத்தரப்பிரதேஷ். இப்படி 4 மாநிலங்களும் சேர்ந்து இணைகிற இடம் தான் அந்த விந்திய மலை. அந்த மலையில் தான் நம்முடைய ஊழியம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த ஊழியத்தில் இங்கே உபவாச கூட்டம் நடக்கிறதுக்காக கலந்து கொள்கிறதுக்கு பல பேர் தூரத்துலேருந்து வருவாங்க. மாதம் புதுசாக ஆட்கள் வருவாங்க. இங்கே ஜார்க்கண்ட்லேருந்து வருவாங்க, மத்திய பிரதேசத்துலேருந்து வருவாங்க, பீகார்லேருந்து வருவாங்க. கர்த்தர் பலவிதமான அற்புதங்களை இந்த ஊழியத்தில் செய்கிறார். பல பேர் இங்கே வந்திருக்கிறாங்க. புதுசாக நிறைய பேர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு போயிருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க. இன்னும் பல பேர் விடுதலை பெற்றிருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் மந்திரவாதிகள் இங்கே அவங்களுடைய குடும்பம்
மந்திரவாதிகள் அவங்க குடும்பத்தோடு வந்து இயேசுவினிடத்தில் வந்து விடுதலையை பெற்றுக்கொண்டு இயேசுவே தெய்வம்னு அறிக்கையிட்டு ஞான ஸ்நானம் எடுத்து ஊழியமும் செய்கிறாங்க தனியாக. எவ்வளோ சந்தோஷமான காரியம் பாருங்கள். மந்திரவாதிகளே வந்து இங்கே விடுதலையை பெற்றுக்கொண்டு இயேசுவே எனக்கு விடுதலை கொடுத்தார், இயேசுவை விசுவாசித்து அவளை குடும்பமாக ஞானஸ்நானம் எடுத்து இன்றைக்கு ஊழியத்தை செய்கிறாங்க. இப்படி கர்த்தர் மகிமையான ஒரு ஊழியத்தை அங்கே கொடுத்துருக்கிறாரு. ஊழியம் நாங்கள் இப்படி அங்கே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நான் உங்களுக்கு சொன்னேன், நாம் இருக்கிறது உத்தரப்பிரதேச மாநிலம் அது. ஆனால் நமக்கு ஜார்க்கண்ட்லேருந்தும் வர்றாங்க, பீகார்லேருந்தும் வர்றாங்கன்னு சொல்லி மத்திய பிரதேசத்துலேருந்து வர்றாங்க. இப்போ இங்கே இருந்து நம்ம இடத்துல இருந்து நம்ம சென்டரில் இருந்து அந்த மாநிலங்களுக்கு அந்த பகுதிகளுக்கெல்லாம் அனுப்புறதுக்கு ஆட்கள் தேவை, ஊழியக்காரங்க தேவை, உடன் ஊழியர்கள் தேவை. ஏன்னா தூரத்தில் இருக்குது, அது பக்கத்தில் இல்லை. சிலர் 300 கிலோமீட்டர் 400 கிலோமீட்டர் தூரத்துலேருந்து வர்றாங்க. இப்போ அங்கேருந்து ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு ஆயிரும், ஒரு 8 மணி நேரம் வரைக்கும் பிடிக்கும் சிலருக்கு. அப்போ போன மாதம் நடந்த ஒரு சாட்சியை நான் உங்களுக்கு சொல்கிறேன். 2 மாதத்துக்கு முன்னாடி நம்முடைய கூட்டத்துக்கு வருகிற ஒரு பெண், இவங்க கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமாக நம்ம கூட்டத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, ஜெபத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க என்னுடைய நம்பரை ஒருத்தருக்கு கொடுக்குறாங்க. பிரச்சனையோடு இருக்கிறாங்க, வியாதிப்பட்டு இருக்கிறான்னு சொல்லி என்னுடைய ஃபோன் நம்பரை, அவங்க தொலைபேசி நம்பரை கொடுக்குறாங்க. என் நம்பரை வாங்கிட்டு அவங்க யார் என்னென்னு எனக்கு தெரியாது. ஒரு நாள் சாயங்காலம் வேலையில் ஃபோன் பண்ணுறாங்க, ஐயா இப்படி என்னுடைய தகப்பனார் படுத்த படுக்கையாக இருக்கிறாரு, உடம்புக்கு முடியாமல் 3 மாதமாக அவர் படுத்த படுக்கையில் இருக்கிறாரு, மருத்துவர்கள் எல்லாம் அவர் பிழைக்க மாட்டார் இனிமே அப்படின்னு சொல்லிட்டாங்க, இனிமேல் அவரை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நாங்கள் ஒரு சில ஆட்கள்கிட்ட போய் பார்த்தோம், யாருமே அவங்கள காப்பாற்ற முடியலை. கடைசியாக உங்கள் நம்பர் எங்களுக்கு கிடச்சிது, நீங்கள் எங்கள் தகப்பனாருக்காக ஜெபம் பண்ண முடியுமான்னு சொல்லி. அப்போ நான் அவங்களுக்காக ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் 1.5 மாதம் ஃபோன்லேயே அவங்க ஃபோன் பண்ணவங்க சாயங்கால நேரம் ஒரு 2 நாளைக்கு ஒரு முறை 3 நாளைக்கு ஒரு முறை ஜெபம் பண்ணுவாங்க. நான் ஃபோன்லேயே ஜெபம் பண்ணுறேன். இப்போ போன மாதம் அவங்க கூட்டத்துக்கு வந்துருக்குறாங்க. நான் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். நம்ம கூட்டத்தில் ஜெபிப்போம் இல்லையா, உபவாச கூட்டம். உபவாச கூட்டத்தில் உங்களுக்கு தெரியும், உபவாச கூட்டம் அந்த கடைசி வேலை நெருங்கும்போது ஒவ்வொருவருக்காக அந்த கூட்டத்தில் நான் நின்று ஜெபம் பண்ணிக்கிட்டே வர்றேன். அப்படி வரும்போது ஒரு மனிதனுக்காக நம்ம ஜெபிக்கும்போது அந்த மனிதனுக்கிட்ட நான் போகும்போது இந்த மாந்திரிகத்தினுடைய ஆவி வந்து முன்னாடி வந்து நிற்குது. அப்போ அந்த நபருக்காக நான் ஜெபம் பண்ணிட்டா முறையாக நான் அப்போ தான் அவரை பார்க்கேன். ஜெபம் பண்ணிவிட்டு அவருக்காக நான் கையை வைக்கும்போது, ஜெபிக்கிறத அவர் மேலே கையை வைக்கும்போது அவர் கீழே விழுந்து பற்களை கடிச்சு, அந்த பற்களை அடியே கடிச்சிட்டு ஒரு மாதிரி அலறி கத்துறார். அவருக்குள்ளே இருந்து அசுத்தாவி வெளியில் வருது. இப்போ இந்த மனிதனுக்கு ஜெபம் பண்ணி முடிச்சாச்சு. கடைசியாக தனிப்பட்ட விதத்தில் ஒவ்வொருவரும் வந்து அவங்க பிரச்சனைகளை சொல்லி ஜெபிக்கிறதுக்கு வருவாங்க. நம்ம 10 மணிக்கு உபவாச கூட்டத்தை ஆரம்பித்து ஒரு 2 மணிக்கு முடிப்போம். முடித்ததுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக வந்து அவங்க குடும்ப சூழ்நிலை பிரச்சனைகள், எதுக்காக வந்திருக்கேன், என்ன நிலையில் இருக்கேன் அப்படிங்கிறது அவங்க சூழ்நிலைகள் எல்லாம் சொல்லுவாங்க. அதை ஒன்று ஒன்றா கேட்டு அவங்களுக்கு ஜெபிச்சு அவங்கள அனுப்புவோம். இப்படி ஒவ்வொருத்தருக்காக சொல்லி கேட்டு ஜெபிச்சு அனுப்பும்போது இவர் இப்போ அவர் குடும்பத்தோடு வர்றார். இந்த மனுஷனுக்கு எப்படியும் ஒரு 60 வயது இருக்கலாம். அந்த மனுஷன், அவருடைய மகன், அவருடைய பேர பையன், அந்த பையனுக்கு ஒரு 16-17 வயசு இருக்கும். அவங்களோட மகன், இப்படி மொத்தமாக குடும்பமாக வந்திருக்கிறாங்க. இப்போ இவங்களுக்காக ஜெபிக்க என் முன்னாடி வர்றாங்க. அப்போ அவர்கிட்ட அவர் என் பக்கத்தில் வரும்போது அவர் சொல்கிறாரு, ஐயா 3 மாதத்துக்கு முன்னாடி நான் பிழைக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னாங்க, நான் இனிமேல் பிழைக்க வாய்ப்பே இல்லைன்னு சொன்னாங்க, ஆனால் நீங்கள் எனக்காக ஜெபம் பண்ணினீங்க. ஒரு 1.5 மாதம் ஃபோனில் நாங்கள் அப்பப்போ உங்களுக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணுறதுக்கு சொல்லுவோம், ஜெபம் பண்ணிங்க. இன்றைக்கி பாருங்கள், நான் ஜார்க்கண்ட்லேருந்து குடும்பத்தோடு இவ்வளோ தூரத்துக்கு இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ எப்போ வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நாங்கள் தூரமாக இருக்கிறதுனால நேற்றே நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். இங்கே பக்கத்தில் ஒரு உறவினர் வீட்டுக்கு நேற்று சாயங்காலம் வந்து தங்கணும். இப்போ காலையில் கூட்டத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த கூட்டம் முடித்து இன்றைக்கி போகும்போது சாயங்காலம் உறவினர் வீட்டில் தங்கிட்டு காலையிலேயே நாங்கள் கிளம்பி போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ அவர் வந்ததும் முன்னாடி உட்காந்துருக்கிறாங்க. அப்போ அவர்கிட்ட கேட்கேன், சரி நீங்கள் இங்கே வந்திருக்கீங்க, இப்போ ஆண்டவர் உங்களுக்கு வந்து சுகத்தை கொடுத்துட்டார். அவர் கையில் ஒரு கம்பு மூடிட்டு வந்திருக்கிறார். அப்போ அவர் என்கிட்ட சொல்கிறார், நான் படுத்த படுக்கையாக இருந்தேன், என்னால் எழும்ப முடியாது. இன்றைக்கி ஜார்க்கண்ட்லேருந்து நான் இவ்வளோ தூரத்துக்கு வந்து நிற்கேன், நான் முன்னாடி நிற்கேன், இந்த கம்பு மூடி நான் நடக்கேன், என்னால் அசைய முடியாது.
நடக்கும் அப்படின்னா இந்த இயேசு தான் என்னையை வந்து காப்பாற்றிருக்கிறாரு. அல்லேலூயா. பாருங்க, எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, இனிமேல் நான் பிழைக்க மாட்டேன் அப்படின்னு அவரும் சோர்ந்து போனார், பிள்ளைகள் எல்லாம் சோர்ந்து போனாங்க. இப்போ அப்படிப்பட்ட அந்த மனுஷன் சொல்கிறாரு, நான் பிழைக்க மாட்டேன்னு நினச்சேன், ஆனால் அப்படிப்பட்ட என்னையை பாருங்கள், ஜார்க்கண்டில் இருந்து இங்கே நான் இவ்வளோ தூரத்துக்கு உங்ககிட்ட ஜெபத்துக்கு வந்திருக்கேன். கம்பு பாருங்கள், கம்பை ஊனிட்டு நான் நடக்கேன். இப்போ என்னால் அசையக்கூட முடியாது, ஆனால் நானே நடக்கேன். கையில் கம்பு வச்சுட்டு கம்பு ஊனிட்டு இப்போ நடக்கேன். இன்னும் கொஞ்சம் அடுத்த மாதம் வரும்போது பாருங்கள், இந்த கம்பு இல்லாமல் நான் நடப்பேன். விசுவாசத்தோட சொல்கிறார். இதுக்குள்ளே நான் செத்து 3 மாதமாக இருந்திருக்கணும், ஆனால் இந்த இயேசு எனக்கு உயிரோட எனக்கு உயிர் கொடுத்துருக்கிறாரு, என்னை உயிரோடு வச்சிருக்கிறாரு, இவ்வளோ தூரம் வர செஞ்சுருக்கிறாரு. அதனால் நானும் என் வீட்டாரும் என் குடும்பமும் இனிமேல் இந்த இயேசுவை தான் எங்கள் தெய்வமாக ஏற்றுக்கொண்டு அவருக்கு பின்னாடி தான் நாங்கள் போவோம். இயேசுவா சொல்கிறார்ல, நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிப்போம். இப்போ இந்த மனுஷன் சொல்கிறாரு, நானும் என் பிள்ளைகளையும் என்னுடைய குடும்பமும் இயேசுவை தான் இனிமேல் பின்பற்றுவோம். இயேசு தான் எனக்கு உயிர் கொடுத்தார், இயேசு தான் எனக்கு தெய்வம். அப்போ நான் அவர்கிட்ட கேட்குறேன், ஏன் நீங்கள் இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுனீங்க? ஏன்னா நான் அவருக்கு ஜெபிக்கும் போதே நான் அவருக்கு பார்த்துட்டேங்க என்ன அவருக்குள்ளே இருந்தது அப்படின்னு. இப்போ அவர் சொல்கிறார், இங்கே வர்றதுக்கு முன்னாடி உங்களுடைய தொழில் என்ன, நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொன்னால் அவர் எதையெல்லாமோ சொல்கிறார். அப்போ நான் அவர்கிட்ட சொல்கிறேன், இல்லை நான் இப்படி ஒரு ஆவியை பார்க்கேன், நீங்கள் மந்திரவாதியா, நான் மாந்திரிகத்தின் ஆவியை உங்ககிட்ட பார்க்கேன். அப்போ அவர் சொல்கிறாரு, இல்லை அப்படிலாம் இல்லை, நான் சின்ன சின்ன மந்திரம் தான் பண்ணுவேன், பெரிய மாந்திரிகமெல்லாம் பண்ண மாட்டேன், சின்ன சின்ன மாந்திரிகம் பண்ணுவேன். அப்போ நான் சொல்கிறேன், இல்லை நீங்கள் மந்திரவாதி, அது கர்த்தருடைய ஆவியானவர் காமிச்சு கொடுக்குறாரு. அந்த ஆவி முன்னாடி வந்து நிற்குது, உங்களுக்காக நான் ஜெபிக்க வரும்போது அந்த ஆவி தான் முன்னாடி வந்து நின்றுது, நீ மந்திரவாதி நீ. அப்போ ஒரு பையன் சொல்கிறான், ஆமாய்யா எங்கள் அப்பா மந்திரவாதி தான், ஆனால் நான் அந்த மந்திரம் இதெல்லாம் பண்ணினாலும் எங்களை அந்த மாந்திரிகத்தினால எங்களால் காப்பாற்ற முடியல. இப்போ நாங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டோம், இந்த மாந்திரிகம் இதெல்லாம் காப்பாற்றாது, இயேசு மட்டும் தான் காப்பாற்றுவார்னு சொல்லி. இன்னும் நிறைய சம்பவங்கள் அவங்க சொன்ன காரியங்கள் உண்டு, அதையெல்லாம் நம்ம இப்போ சொல்ல முடியாது இங்கே. இப்போ அந்த மந்திரவாதியாக இருந்தவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டு குடும்பமாக ஏற்றுக்கொண்டு சொல்கிறாரு, நானும் என்னுடைய வீட்டாரும் நானும் என் பிள்ளைகளும் என் குடும்பமாய் இயேசுவையே தெய்வமாய் இனிமேல் நாங்கள் பூஜிப்போம், இயேசுக்கு பின்னாடி தான் நாங்கள் வருவோம், இனிமேல் அவர் தான் எங்களுடைய குல தெய்வம், இயேசு தான் எங்களுடைய சாமி, இனிமேல் நாங்கள் இந்த இயேசு சாமியை தான் ஏற்றுக்கொண்டு அவர் பின்னாடி வருவோம்னு சொல்கிறாங்க. இவங்க மாத்திரமல்ல, பீகாரில் இதே போல் ஒரு மனுஷன், கிறிஸ்தவத்துக்கு ரொம்ப எதிரான மனுஷன், 7 வருஷம் முன்னாடி நடந்த சம்பவம். கிறிஸ்தவர்களை கண்டாலே பிடிக்காதவருக்கு, கிறிஸ்தவன் சொன்னாலே அவர் பயங்கரமாக கோவப்படுவார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இன்னைக்கு பீகாரில் இருந்து நம்முடைய ஊழியத்தில் இந்த மாதம் நடக்கிற கூட்டத்துக்கு ஊழியத்துக்காக வர்றாரு. மாதத்துக்கு ஒரு முறை எப்படியாவது கூட்டத்துக்கு முந்தின நாள் சனிக்கிழமை கூட்டம்னா வெள்ளிக்கிழமை வந்துடுவார். வந்து ஆயத்தமாகி சனிக்கிழமை கூட்டத்தில் இன்றைக்கி ஆராதனை செய்கிறார், ஒர்ஷிப் பண்ணுறாரு, ஒர்ஷிப்பில் வந்து நிற்கிறார் அவர். எனக்கு அவர் கையில் நான் ஒர்ஷிப்பை கொடுத்துருவேன், 1 மணி நேரம் ஒர்ஷிப் பண்ணுவார். கிறிஸ்தவர்களை கண்டாலே பிடிக்காதுன்னு சொன்ன மனுஷன், கிறிஸ்தவத்துக்கு எதிராக இருந்த ஒரு மனுஷன் இன்றைக்கி பீகாரில் இருந்து நம்ம கூட்டத்துக்கு முதல் நாளே வந்து ஆயத்தமாகி ஊழியத்தில் வந்து இருக்கிறார், ஊழியம் செய்கிறார் நம்முடைய கூட்டத்தில். இப்படி பீகாரில் இருந்தும் மத்திய பிரதேசத்தில் இருந்தும் ஜார்க்கண்டில் இருந்தும் ஆட்கள் வர்றாங்க. இப்போ நான் ஒரு சில சாம்பிளுக்கு உங்களுக்கு 1, 2 தான் சொன்னேன். நான் நிறைய சொன்னால் அது மாத்திரமே சொல்லிக்கிட்டு வேண்டிய ஒரு புக்கு எழுதலாம். அவ்வளவு காரியங்கள் தேவனாகிய கர்த்தர் ஒவ்வொரு நாளும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு அற்புதங்களை தேவன் செய்கிற அற்புதத்தை எல்லாம் சொல்லி முடியாது, அப்படிப்பட்ட காரியங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். இப்போ இந்த பகுதிகளுக்கெல்லாம் தனிமையாக ஒரு ஆளாக என்னால் ரொம்ப தூரம் ஓட முடியாது. ஒரு மனுஷனால் எவ்வளோ தூரம் ஓட முடியும்? நமக்கு கர்நாடகா ஊழியத்துக்கும் பார்க்கணும், யூபி ஊழியத்துலேயும் பார்க்கணும். இன்னும் ஒரே ஆளாக இத்தனை இடங்களுக்கு போக முடியாது. ஒரு சிலர் ஊழியத்தில் எங்கள் உடன் ஊழியர்கள் இருக்கிறாங்க, ஆனாலும் இன்னும் ஆட்கள் தேவை. இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க ஒரு வேளை நான் ஆண்டவருக்காக ஏதாவது செய்யணும்னு ஆசைப்படுறேன், கிறிஸ்துவுக்காக நான் ஊழியம் செய்ய ஆசைப்படுறேன், என் வாழ்க்கையை தேவனுக்காக ஒப்பு கொடுத்து
நான் அவருக்காக சிலுவை சுமந்துக்கிட்டு வர விரும்புகிறேன்னு நினைக்கிறவங்க, ஒருவேளை உங்களுக்குள்ள அப்படி ஆசைகள் இருக்கும்னு சொன்னால், ஊழியம் செய்கிற வாஞ்சி இருக்கும்னு சொன்னால், தியாக மனதோட அர்ப்பணிப்போட, ஏன்னா நம்ம தமிழ்நாட்டை போல் அங்கெல்லாம் இருக்காது. நான் அதையும் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு சிலர் ஊழியத்துக்குன்னு சொல்லி வந்துட்டு அங்கே தாக்கு பிடிக்காமல் ஓடிடுவாங்க. ஏன்னா இங்கே போல் இருக்காது. அர்ப்பணிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம், தியாகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். அங்கே பலவித போராட்டங்கள் எல்லாம் தாண்டி அந்த இடத்துல கிறிஸ்துவுக்கான ஒரு வைராக்கியத்தோடு அங்கே நிற்கணும். வைராக்கியம் உள்ள ஊழியர்கள் அங்கே தேவை. ஒருவேளை இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்க உங்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் ஏவுவார்னு சொன்னால், நானும் இப்படிப்பட்ட இடத்துல ஊழியத்துக்கு போகணும், நானும் இப்படிப்பட்ட இடங்களில் போய் ஊழியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள ஒரு ஆசை இருக்கும்னு சொன்னால், இங்கே திரையில் என்னுடைய நம்பர் தெரியும். என்னுடைய நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்க. ஃபோன் பண்ணி என்னோட நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள், பேசலாம். கர்த்தருக்கு சித்தமானால் நீங்களும் என்னோடு கூட சேர்ந்து என்னோடு கூட கர்த்தருடைய பணியில் பங்கு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்களும் தேவனுக்காக உழைக்கலாமாங்க. அழைக்கப்பட்ட அழைப்பு நிறைய இருக்குது, அங்கே ஆட்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் அவங்களெல்லாம் தேடி பிடிச்சி கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு ஊழியக்காரங்க தேவை. நான் வேதாகமத்தில் ஒரு வசனத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 7வது வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 52வது அதிகாரம் 7வது வசனத்தில் சொல்லி இருக்குது, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று. இங்கே நல்லா கவனிங்க. சமாதானம் இல்லாத ஜனங்களுக்கு இன்னைக்கு சமாதானம் இல்லாமல் அலைகிறாங்க. உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியாமல் அலைகிறாங்க. எங்கெல்லாமோ ஓடுறாங்க. வழிகாட்ட யார் இருப்பா, வழிகாட்டுறதுக்கு எனக்கு ஆள் இல்லையேன்னு சொல்லி ஓடுறாங்க. எங்களை யார் கைப்பிடிச்சு கூட்டிட்டு போவார்னு சொல்லி இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் பாதை காமிக்கிறதுக்கு ஆள் இல்லை. இங்கே வேதம் சொல்லுது, அப்படிப்பட்டவங்களுக்கு சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை, கிறிஸ்துவினுடைய ரட்சிப்பை, விடுதலையை அவங்களுக்கு பிரசித்தப்படுத்தி, விடுதலை இல்லாமல் பாவத்திலும் அசுத்தத்திலும் பாதையிலும், இன்னும் ஒரு சிலர் பாதையில் இருப்பாங்க. அவ இருந்து விடுபட்டு கிறிஸ்துக்காக ஊழியம் செய்கிறவர் இருக்கிறாங்க. அப்படி நிறைய பேர் இருக்கிறாங்க. இந்த போதையில் இருக்கிறவங்க, பலவித பாவத்தில் இருக்கிறவங்க, இந்த பாவத்தினால ஒரு சாபம், அந்த சாபத்தில் இருக்கிறவங்க, விடுதலை இல்லாமல் இருக்கிறவங்க, பிசாசின் பிடியிலே பட்டு மிகுந்த வேதனைப்படுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பை, இயேசு கொடுத்த ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரீகம் பண்ணுகிறார் என்று சீயோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாயிருக்கின்றன. பாருங்க, மலைகளுக்கு மேலே சுவிசேஷனுடைய பாதங்கள் அப்படியே போதான். எதுக்கு போகுது? ரட்சிப்பை சொல்கிறதுக்கு, சமாதானத்தை கூறுறதுக்கு, சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக சுவிசேஷனுடைய பாதங்கள் மலைக்கு மேலே போகுது. அந்த பாதங்கள் பார்க்குறதுக்கு எவ்வளவு அழகாக இருக்குது கர்த்தருடைய பார்வையில். இப்படிப்பட்ட மலைகளுக்கு நீங்கள் சுவிசேஷம் அறிவிக்க வருவீங்கன்னு சொன்னால், ஊழியத்துக்கு வருவீங்கன்னு சொன்னால், கர்த்தருடைய பார்வைக்கு உங்களுடைய பாதங்கள் அவ்வளவு அழகாக இருக்கும். இந்த மலைகளுக்கு மேலே வந்து வழிகாட்ட ஆள் இல்லாத பிள்ளைகளுக்கு வழிகாட்டுற என்னுடைய பிள்ளைகளுடைய பாதம் பார் எவ்வளவு அழகாக இருக்குதுன்னு சொல்லுவார். கர்த்தர் உங்களை பார்த்து அப்படி சொல்லணுமா? உங்களுடைய பாதங்கள் அவ்வளவு அழகாக இருக்குது. மலைக்கு மேலே என்னுடைய பிள்ளை வந்து சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக வந்திருக்கு. என்னுடைய பிள்ளை மலைக்கு மேலே ஏறி வந்து சமாதானத்தை, நற்காரியத்தை பிள்ளைகளுக்கு சொல்கிறதுக்காக வந்திருக்கிறான்னு சொல்லி உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லணுமா? கர்த்தர் இன்றைக்கு ஏவுவார்னு சொன்னால் நீங்கள் வாங்க, என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். என்னோடு கூட சேர்ந்து கர்த்தருடைய பணியில் ஈடுபடுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அங்கே கிராம ஊழியங்கள், சபை ஊழியங்கள், இன்னும் நிறைய ஊழியங்கள் இருக்குது. நம்ம பாஸ்டர்ஸ் கூட்டம் நடத்துகிறோம், பயிற்சி கொடுக்குறோம். அங்கே ஊழியக்காரங்களுக்கு அங்கே பயிற்சியெல்லாம் கொடுக்குறோம்.
உங்களுக்கு ஊழியம் செய்ய ஆசை இருக்கிறவங்க நீங்கள் வரலாம். தேவனுடைய அழைப்பு உங்களுக்கு இருக்கும்னு சொன்னால் நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நான் உங்களை அழைச்சிட்டு போகிறேன். என்னோட கூட சேர்ந்து கர்த்தருடைய ஊழியத்தை அங்கே நிறைவேற்றுவோம். நம்முடைய பாதங்களை கர்த்தர் அழகாய் பார்க்கட்டும். அதே போல் இப்போ ஊழியம் செய்கிறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த பகுதிகளுக்கு வாங்கன்னு நான் சொல்லிட்டேன். இப்போ ஊழியத்துக்குன்னு சொல்லி நமக்கு தேவைகள் அதிகமாக இருக்குது. ஒன்று ஊழியக்காரர்கள் தேவை, இன்னொன்று நம்முடைய ஊழியக்காரர்களுக்கும் நம்முடைய ஊழியத்துக்கு வருகிறவர்களுக்கும் தேவைகள் சந்திக்கப்பட வேண்டியது இருக்குது. நம்முடைய கூட்டத்துக்கு வருகிறவங்க என்ன கிராமத்தில் ஊழியங்கள் இவைகள்லாம் செய்கிறதுக்கு பொருளாதார தேவை, பண தேவைகள் உண்டு. ஏன்னா இன்றைக்கி ஏதாவது ஒரு பொருள் வாங்கினா கூட பணம் இல்லாமல் எதுவும் வாங்க முடியாது. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும். இப்போ நான் சொல்கிறேன், ஜார்க்கண்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஊழியக்காரனை நான் அனுப்பணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஊழியக்காரன் போயிட்டு வர்றதுக்கு நான் பணம் கொடுக்கணும். அவனுடைய வழி பிரயாணத்துக்கு பணம் கொடுக்கணும். அங்கேருந்து பீகாருக்கு போயிட்டு வரணும்னா அந்த ஊழியக்காரனை சும்மா அனுப்ப முடியாது. போக்குவரத்துக்கு பணம் தேவை, போகிறதுக்கும் வருகிறதுக்கும். இது வரைக்கும் நம்ம ஊழியத்துக்காகன்னு சொல்லி நான் இது வரைக்கும் கேட்டது கிடையாது. ஆனால் இந்த முறை கர்த்தரனை அதிகமாக ஏவினபடினால இந்த ஊழியத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லி நான் அந்த காரியங்களை உங்களுக்கு புரிய வைக்கலான்னு சொல்லி விரும்புகிறேன். இப்படி ஊழியத்தில் நம்ம அனுப்பும்போது அங்கே போயிட்டு வர்றதுக்கும் இன்னும் நம்ம கூட இருந்து ஊழியம் செய்கிற குடும்பங்களுக்கும் பண தேவைகள் உண்டு. ஏன்னா சாப்பிடாமல் ஊழியம் செய்ய முடியுமா? இன்றைக்கி நாம் எலும்பி நடக்கணும்னு சொன்னால் ஆகாரம் புசிக்கணும். ஆகாரம் இல்லாமல் நம்முடைய சரீரத்துக்கு தேவையான ஆகாரம் இல்லாமல் இந்த சரீரத்தை வச்சு வேலை வாங்க முடியாது. அப்போ நம்முடைய சரீரம் ஒரு வேலை செய்யணும்னா சரீரத்துக்கு தேவையான ஆகாரம் வேணும். அந்த ஆகாரம் வேணும்னு சொன்னால் ஆகாரம் சாப்பிட்றதுக்கும் பண தேவைகள் இருக்குது. இப்போ நம்ம கூட ஊழியத்தில் இருக்கிறாங்க, அவங்க குடும்பங்களுக்கு நம்ம மாதம் நம்மளால் முடிஞ்சது ஏதாவது. இப்போ ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க நான் ஒரு குடும்பத்தை ஒரு ஊழியக்கான தாங்க விரும்புகிறேன்னு நினச்சா, இல்லை அப்படியெல்லாம் என்னால் அவ்வளோ முடியாது, என்னால் முடிஞ்சதுன்னு சொன்னால் சிலர் 1000 ரூபாயோ இல்லை 5000 ரூபாயோ இல்லை ஒரு ஊழியக்காரன் தாங்கிறதுக்கு ஒரு 6000 ரூபாயோ என்னால் முடிஞ்சதை நான் செய்கிறேன்னு நினைக்கிறவங்க உங்கள் இருதயத்தில் ஏவுனா ஒரு ஊழியக்காரனை நீங்கள் தாங்கலாம், ஒரு ஊழியக்காரனை குடும்பத்தை நீங்கள் தாங்கலாம். அப்போ அந்த ஊழியக்காரன் உங்களால் போஷிக்கப்படும் போது அந்த ஊழியக்காரன் மூலமாக உண்டாகும் அறுவடையில் நிச்சயமாக உங்களுக்கு பலன் உண்டு. எல்லாரும் போய் சுவிசேஷம் அறிவிச்சிட முடியாது, எல்லாரும் ஒரே வேலையை செஞ்சிட முடியாது. ஒன்று என்னால் போக முடியும் சுவிசேஷம் அறிவிக்க, அப்படி முடியலங்கும்போது என்னால் அவங்கள ஊழியத்தை தாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க இந்த எலியாவின் ஊழியங்கள்ங்கிற இந்த ஊழியத்தில் நீங்கள் தாங்கலாம், விதைக்கலாம். இந்த ஊழியக்காரருக்கு மிஷினரி ஊழியர்களுக்குன்னு சொல்லி நீங்கள் விதைக்கலாம். இதில் நீங்கள் விதைக்கிறவங்களுக்கு நிச்சயமாய் நாங்கள் சுவிசேஷம் அறிவிக்க போகிறோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சாட்சி, ஒரு உதாரணத்துக்கு ஒரு 2 சாட்சி சொன்னேன், இன்னும் நிறைய சாட்சிகள் இருக்குது. இப்படி ஆத்தும ஆதாயம் செய்யும் பொழுது அறுவடையில் வேலை செய்கிறவனுக்கும் பங்கு உண்டு, விதைக்கிறவனுக்கும் பங்கு உண்டு. நிச்சயமாக உங்களுக்கும் அதில் பலன் உண்டு. கர்த்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார். உங்களுடைய உள்ளத்தில் கர்த்தர் ஏவுவார்னு சொன்னால் திரையில் தெரிகிற என்னுடைய நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். என்னால் ஒரு முழு ஊழியக்காரனை என்னால் பொறுப்படுத்திக் கொள்ள முடியாது, 6000 ரூபாய் என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொன்னால் ஒரு 1000 ரூபாவோ 500 ரூபானாலும் பரவாயில்ல, உங்களால் முடிஞ்சது இந்த ஊழியத்தை நீங்கள் தாங்குங்க. இல்லை இந்த ஊழியத்தை நாங்கள் பார்க்க ஆசைப்படுறோம் அப்படின்னு சொல்லி விருப்பம் இருக்கும்னு சொன்னால் நீங்கள் வரலாம். ஊழியத்தை நாங்கள் நீங்கள் எப்படி ஊழியம் செய்கிறீங்க, இந்த பகுதியில் பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்கள் எனக்கு தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொண்டு இந்த ஊழிய பகுதியில் பார்க்கலாம். இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லணும், நம்மளுடைய ஊழியம் அங்கே உத்தரப்பிரதேச மாநிலம் அங்கே சோன்பத்ராவில் சாகஜிங்கிற பகுதியில் நமக்குன்னு சொந்தமான இடம் கிடையாது, வாடகைக்கு தான் ஒரு இடத்தை எடுத்து கர்த்தருடைய கிருபையினால் அவர் கொஞ்சம் நமக்கு ஜெபமெல்லாம் நடத்துகிற அளவுக்கு அங்கே ஊழியக்காரனை தங்க வைக்கிற அளவுக்கு இங்கே வீடு கொடுத்துருக்கிறதுனால அது ஒரு காம்பவுண்டெல்லாம் போட்ட ஒரு சேஃப்டியான ஒரு இடம் தான் கர்த்தருடைய கிருபையில். அங்கே ஊழியக்காரனை குடும்பமாக தங்க வச்சுருக்கிறோம், அங்கே கூட்டங்களும் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நீங்கள் வரணும்னு சொன்னால் வரலாம், இந்த ஊழியத்தை நீங்கள் பார்க்கலாம், எங்கெல்லாம் போகிறோம், எப்படிலாம் ஊழியம் நடக்குது நீங்கள் பார்க்கலாம். சரி, இப்போ ஒரு சிலர் ஊழியத்துக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வரலாம். அப்படி எனக்கு வர முடியாதுன்னு சொல்லி ஊழியத்தை தாங்க நினைக்கிறவங்க நீங்கள் தாங்கலாம். அப்படி அதுவும் இல்லை அப்படின்னு சொன்னால் இங்கே யாருக்கும் எதுவும் கட்டாயம் கிடையாது. நீ இதை செஞ்சுத்தான் ஆகணுன்னெல்லாம் யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. நான்
ஊழியத்துக்கு காசெல்லாம் என்னால் அனுப்ப முடியாது, என்னாலையும் ஊழியத்துக்கு வர முடியாது. சிலருக்கு வயசு இருக்கும், வயசானவங்களாக இருப்பாங்க, ஆசை இருக்கும், ஆனாலும் முடியாது. அப்போ நீங்கள் ஒரு காரியம் பண்ணலாம், இந்த ஊழியத்துக்காக தினமும் ஜெபிக்கலாம். அடியனை மனசில் வச்சுக்கிட்டு, அடியனுடைய அங்கே கர்த்தர் அடியனுக்கு கொடுத்த ஊழியத்தை மனசில் வச்சு நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம், எப்பெல்லாம் ஜெபிக்கிறீங்களோ காலையிலையும் சாயங்காலமும், அடியேனே ஆண்டவர் பலப்படுத்த, ஊழியத்தை தாங்க, ஊழியம் பெருக ஒரு 5 நிமிஷம் நீங்கள் ஒதுக்கலாம். இந்த எலியாவின் ஊழியம் பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. என் பேர் சாது எலியாஸ் ஆரோக்கியா, பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரையில் என்னுடைய நம்பரெல்லாம் வரும், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டு தினமும் ஒரு 5 நிமிஷம் காலையில் சாயங்காலம் அப்படி நீங்கள் ஒரு 5 நிமிஷம் இதுக்காக ஜெபிக்கலாம். உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். அநேகர் ஜெபிக்கிறாங்க, எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, பிரதர் நாங்கள் தினமும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம், என் குடும்ப ஜெபத்தில் உங்களுக்காக ஜெபிக்கிறோன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் அங்கே பெரிய காரியத்தை செய்வார். ஏன்னா ஜெபம் தான் நமக்கு ஜெயத்தை கொடுக்கும். ஜெபம் இல்லாமல் ஒன்றுமே கிடையாது. ஜெபம் தான் ரொம்ப 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 முக்கியம். ஜெபம் இருந்தால் மாத்திரம்தான் அங்கே போய் ஊழியம் செய்ய முடியும். மிக முக்கியமானது ஜெபம். அதனால் 3 காரியம் உங்களால் என்ன முடியுமோ அதை செய்யுங்க. என்னால் வரவும் முடியாது, ஊழியத்தை தாங்கவும் முடியாதுன்னா ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. அது நீங்கள் செய்கிற பெரிய உதவியாக இருக்கும். நீங்கள் 5 நிமிஷம் எனக்காக ஜெபிக்கிற ஜெபம், 5 நிமிஷம் ஜெபிக்கிற அந்த ஜெபம் இந்த ஊழியத்தை பெரிய அளவில் கொண்டு போகும். நான் எதுக்கு ஜெபிக்க சொல்கிறேங்கிறதுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்கிறேன். ஒரு சில வருடத்துக்கு முன்பதாக ஒரு கிராமத்தில் இருந்து, படரி கிராமத்துக்கு பேர் படரி அப்படிங்கிறதான ஒரு கிராமம். இந்த கிராமத்தில் இருந்து ஒரு மனுஷனை என்கிட்ட ஒரு 3 பேர் சேர்ந்து தூக்கிக்கிட்டு வர்றாங்க. அவர் தோல் மேல் இப்படி போட்டு தூக்கிட்டு வர்றாங்க 3 பேர். அந்த ஆள் காலெல்லாம் இப்படி இருக்குது, நேராக அப்படி வைக்க முடியாது, காலெல்லாம் இப்படி இருக்குது. அவருடைய கழுத்தை அப்படி போட்டு இப்படி இருக்கிறார். என்கிட்ட தூக்கிக்கிட்டு வர்றாங்க. மருத்துவர் கைவிட்டுட்டார். அவங்க நிறைய மந்திரவாதிகள்கிட்டெல்லாம் போய் பார்த்து எல்லாரும் கைவிட்டாங்க, யாரும் ஒன்றும் பண்ண முடியலை. இப்போ கடைசியாக வர்றாங்க, சொல்லியிருக்கிறாங்க யாரோ, இங்கே ஒரு பாபாஜி வந்திருக்கிறாரு, ஒரு சாதுஜி வந்திருக்கிறாரு, அவர் இயேசு பேரை சொல்லி ஜெபம் பண்ணுறாருன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை கேள்விப்பட்டு ஒரு 3 பேர் என்கிட்ட தூக்கிக்கிட்டு வந்தாங்க. இப்போ அவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவங்களுக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிட்டேன். சாக கிடந்த மனுஷன் எழும்பிட்டார், அவர் நல்லா ஆகிட்டார். அவர் நல்லா ஆன உடனே, சுகமான உடனே அவர் வீட்டுக்கு ஜெபிக்கிறதுக்காக கூப்பிடுறார். அப்போ அடுத்த முறை நான் அவர் வீட்டுக்கு ஜெபிக்க போகிறேன். அங்கே அவருடைய மனைவி, சகோதர மனைவி, இவங்க அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்குள்ளே இருக்கிற பிசாசை துரத்துறோம். அப்போ பிசாசுலேருந்து அவங்க விடுதலை ஆகிட்டாங்க. விடுதலையான உடனே இப்போ அவருடைய குடும்பம், அவருடைய தம்பியினுடைய குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஏன்னா இந்த மனுஷன், சாக கிடந்த மனுஷன் உயிர் பிழைச்சிட்டார் இல்லையா, அந்த மனுஷன் செத்து போயிருப்பான்னு நினச்ச மனுஷன் இப்போ உயிரோடு இருக்கிறான். அந்த மனுஷனை காப்பாற்றின இயேசுவே அந்த மனுஷன் பிடிச்சிக்கிட்டான். இப்போ இந்த மனுஷன் மூலமாக அவருடைய சகோதரனுடைய மனைவிக்குள்ளே இருந்த பிசாசும் விடுதலை ஆகிட்டு இயேசுவின் மூலமாக அவங்களும் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. இந்த 2 பேருக்கு மூலமாக, 2 குடும்பத்தின் மூலமாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பெருக ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு 10 குடும்பம் இயேசுவை ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ அந்த கிராமத்தில் நான் அப்போ போகும்போது போக்கும் வரத்துமா இருக்கிறேன். அடிக்கடி இந்த கிராமத்துக்கு போயிட்டு வரேன். அந்த ஊர் மக்கள் எல்லாம் என்ன பார்க்காங்க, அவங்களுக்குள்ளே என்னென்னா, இங்கே ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சாது இங்கே வர்றான், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு சாதுஜி, ஒரு பாபாஜி இங்கே வர்றாரு, வந்து நம்ம ஆட்களை எல்லாம் கிறிஸ்தவனை மாற்றுறாருன்னு சொல்லி இந்த கிராமத்தை சேர்ந்த, இந்த படரிங்கிற கிராமத்தை சேர்ந்தவங்கெல்லாம் ஒரு திட்டம் ஒன்று போடுறாங்க. அடுத்த முறை இந்த பாபாஜி இங்கே வந்தால் இவனை பிடிச்சி, இவன் கை காலை எல்லாம் துண்டு துண்டாக வெட்டி இவனை கொலை செஞ்சிடணும் அப்படின்னு ஒரு திட்டம் ஒன்று போடுறாங்க. நான் சொல்கிறது கதை கிடையாது, இதெல்லாம் ப்ரூஃப் இருக்குது. ஆட்கள் சாட்சிக்கு இருக்கிறாங்க, என் கூட வந்த ஆட்கள் சாட்சிக்கு இருக்கிறாங்க. அப்போ என் கூட எப்போதும் நான் தனியாக எங்கேயும் போக மாட்டேன். போனால் அந்த ஊரை சேர்ந்தவங்க, இங்கே ஒரு சிலர் தமிழ்நாட்டில் வந்திருந்தாங்கன்னா இனிமேல் கூட இருக்கிறவங்க வருவாங்க. இப்போ நாங்கள் ஒரு 5-6 பேர் அங்கே இருக்கிறோம். இப்போ நான் 3 நாள் கூட்டம் நடத்துறதுக்காக போயிருக்கேன். ஒரு மனுஷன் அவர் தன்னுடைய இடத்தை கொடுத்துருக்கிற கூட்டம் நடத்துறதுக்காக. இங்கே யாரையும் கட்டாயப்படுத்த முடியாது. ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், இங்கே பலவந்தம் பண்ண முடியாது. யாரையும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயப்படுத்தி நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளுன்னு சொல்ல முடியாது, திணிக்க முடியாது. அப்போ இந்த நன்மையை பெற்ற ஒரு மனுஷன் அவருடைய வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்கு இடம் கொடுத்துருக்காரு. என் வீட்டில் இங்கே ஜெபம் பண்ணுங்கன்னு. அப்போ அவருக்கு கொஞ்சம் நிலம் அதிகமாக இருக்குது.
அதில் ஒரு 3 நாள் கூட்டம் நடத்தலாம், 3 நாட்கள் கூட்டம் கன்வென்ஷன் நடத்தலாம் சாயங்காலம் நேரம்னு சொல்லி ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம். நான் முத நாள் போயிருக்கேன். மறுநாள் காலையில் என்னை அழைச்சிருக்கிற மனுஷனுடைய வீட்டில் நான் இருக்கிறேன். காலையில் ஒரு மனுஷன் அந்த ஊரில் இருந்த ஆட்கள்லாம் சொல்லி அனுப்புகிறாங்க, ஒருத்தர் வரான். அப்போ எங்களுக்கு காலை டிஃபன் கொடுக்காங்க. ஒரு 7:30 7:30 8 மணிக்குள்ளே இருக்கும். அவர் வர்றார். நாங்கள் சுற்றி ஒரு 6-7 பேர் உட்காந்துருக்கோம். அப்போ வந்து அந்த மனுஷன் சொல்லிட்டாரு என்னை பார்த்து, சாதுஜி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் இந்த ஊரை விட்டு ஓடிடுங்க. நான் உங்களுக்கு நன்மைக்காக சொல்கிறேன். இங்கே ஊரை சேர்ந்தவங்க எல்லாம் ஒரு திட்டம் போட்டிருக்காங்க, உங்களை கொலை செய்யணும் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல உங்களை பிடிச்ச உடனே கை காலையெல்லாம் துண்டு துண்டாக வெட்டி எடுத்துடணும். கை காலை துண்டாக வெட்டி எடுத்தால் தான் இவனால் ஓட முடியாது. இவன் செத்து அது கேஸ் ஆகி போலீஸ் வந்து கேட்டால் கூட நல்லா கவனிச்சுக்கோங்க, இப்படி என்னை கொன்னுட்டு போலீஸ் வந்து கேட்டால் இவனை பார்க்கும்போது பிள்ளை பிடிக்கிறதுக்கு வந்தவன் போல் இருந்துச்சு. அதனால் நாங்கள் சந்தேகத்தில் இவனை வெட்டணும் அப்படின்னு நாங்கள் சொல்லணும்னு இருக்கோம். பாருங்கள் இவங்க எப்படி வழி போடுறாங்களா என் மேலே. நான் போய் எங்கள் சின்ன பிள்ளைகளை கடத்துறதுக்கு, இங்கே தமிழ்நாட்டில் இருந்து நான் அங்கே போய் பிள்ளைகளை கடத்துறதுக்காக போனேன்னு சொல்லி என் மேலே வழி போடுவாங்களாம். அதாவது என்னை கொன்னுட்டு அது கேஸ்னு வந்தால் என்னை பிள்ளை பிடிக்க வந்தவன்னு நினச்சி பிள்ளைகளை கடத்த வந்தவன் சொல்லி நினச்சி என் கை காலை வெட்டி எடுத்துட்டு என்னை கொன்னுட்டு நாங்கள் சந்தேகத்தின் பேரில் பயத்தில் இவனை வெட்டிட்டோம் கொன்னுட்டோம்னு சொல்லி சொல்லலாம்னு இருக்கோம். இப்போ இந்த பேச்சு வந்ததும் இப்படி பண்ணுறதுக்கு பிளான் பண்ணதும் நான் என் மனசுக்குள்ளே பட்டுச்சு, சரி ஒரு வார்த்தை அவர்கிட்ட சொல்ல முடிஞ்சால் அவரை தப்பிச்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு நல்ல எண்ணத்தில் உங்ககிட்ட சொல்ல வந்திருக்கேன். இப்போ அந்த ஊர்லேருந்து ஒருத்தன் வந்து என்கிட்ட சொல்கிறான், உங்களை காப்பாற்றுறதுக்காக நான் வந்திருக்கேன், நீங்கள் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ ஓடிடுங்க. அந்த ஆள் சொல்கிறாரு, நீங்கள் சாயங்காலம் வர வெயிட் பண்ணக்கூடாது, நீங்கள் பகல் வெளிச்சம் இருக்கும்போதே நீங்கள் ஓடணும். இங்கேருந்து தனியாக போகாதங்க, உங்கள் கூட ஒரு 5-6 பேரை கூட்டிகிட்டு போங்க, அதுவும் பகலில் சீக்கிரம் போங்க. நீங்கள் சாயங்காலம் ஆச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன சம்பவிக்கும்னு தெரியாது, தனியாகவும் நீங்கள் போயிடாதங்க. பாருங்கள், இது உதாரணத்துக்கு நான் ஒன்று தான் சொன்னேன், இன்னும் பல நடந்திருக்குது. பல இடங்களில் இப்படிலாம் வந்திருக்கிறாங்க, அடிக்கிறது கம்போடு வந்திருக்காங்க, இன்னும் மிரட்டி இருக்கிறாங்க. நான் கிறிஸ்துவுக்காக ஒரு கிராமத்தில் அடிகளும் வாங்கியிருக்கேன். நான் அவங்கள பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, ஒருவேளை இப்போ தான் ஊழியத்துக்கு வர சொல்லி கூப்பிட்டான், அதுக்குள்ளே ஊழியத்துக்கு வாரேங்கிறவங்களை இங்கே பயமுறுத்துகிற மாதிரி ஒன்று சொல்கிறானே அப்படிங்கிறதுக்கு ஒன்று பயமுறுத்துறதுக்காக சொல்லலை, நீங்கள் ஜெபிக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். இப்படிப்பட்ட சவால்களை எல்லாம் தாண்டி தான் நான் அந்த இடத்துல ஊழியம் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். பல எதிர்ப்புகள், இன்னும் நிறைய சம்பவங்கள் நான் சொல்லலாம். அவ்வளோ எதிர்ப்புகளை தாண்டி கர்த்தர் அங்கே ஊழியம் செய்கிறதுக்கு உதவி செய்கிறார். ஆனாலும் அங்கே 3 நாள் அந்த கூட்டம் நடந்தது, நடத்த கர்த்தர் உதவி செய்தார். 3ஆவது நாள் கூட்டத்தில் நடந்தது தான் அங்கே ஆச்சரியம். எதிர்த்து அந்த கிராமத்தில் இருக்கிறவங்க முழு கிராமமே ஒவ்வொரு வீடு தவறாமல் அத்தனை வீடுகளுக்கு என்னை அழைச்சிட்டு போய் ஜெபிக்க கூட்டிகிட்டு போனாங்க. 11 மணியிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரை ஒவ்வொரு வீடாக நான் போயிருக்கிறேன் ஜெபிக்கிறதுக்கு, என்னை அழைச்சிட்டு போயிருக்காங்க. முதல் நாள் என்னை கொல்லணும்னு சொன்னவங்களை 3ஆவது நாள் அவங்களே வீட்டுக்கு அழைச்சிட்டு போய் அவங்க வீட்டை ஆசீர்வதிக்கிறேன்னு கூட்டிகிட்டு போகும்படியாக கர்த்தர் மாற்றினார். ஜெபம், அந்த நேரம் நான் ஒரு சிலருக்கு தகவல் சொல்லி ஜெபிக்கும்படி சொன்னேன். ஜெபிச்சாங்க. ஜெபத்தை கேட்டு கர்த்தர் இருதயங்களை மாற்றினார். ராஜாவின் இருதயங்களை திருப்புகிறவர் கர்த்தர். அதனால் இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. உங்களுடைய ஜெபத்தை கேட்டு கர்த்தர் ஊழியத்தை ஆசீர்வதிப்பார். உங்களால் முடிஞ்சால் திரையில் தெரிகிற எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய காணிக்கைகளாலும் பொருளாலும் நீங்கள் தாங்கலாம். உங்களுடைய ஜெபத்தாலையும் தாங்குங்க. ஊழியத்துக்கு ஆட்களை நீங்கள் அனுப்புங்க. உற்சாகமாய் ஊழியத்துக்கு வாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.